நான் திருநெல்வேலியிலேருந்து வந்து முதுகலைக்கு பிரசிடென்சி காலேஜில் வந்து சேர்ந்தேன். அது வந்து 1964ல் நான் முடித்தேன். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண என்னுடைய ப்ரொஃபஸர் அந்த கல்வித்துறை தொழில் வந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணுது. இது என்னுடைய 57வது வருஷம். நான் வந்து 2000 ஆண்டு வந்து ரிட்டயர் ஆனேன் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியிலேருந்து. அப்புறம் அதே கல்லூரியில் மாலை கல்லூரிக்கு முதல்வராக இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டி, அது நிகர்நிலை பல்கலைக்கழகம், அதில் வந்து நான் இப்போ டீனாக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவ. அங்கே பெண்களை வெளியில் அனுப்புறதுக்கெலாம் ரொம்ப தயங்குவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து இல்லை, அவள் வந்து யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்திருக்கா பிஎஸ்சி பாட்னியில், அவளுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வேற கொடுத்துட்டாங்க, அதனால அவள் கட்டாயம் தொடரணும் அவள் கல்வியை. அப்போ வந்து 1962ல் அங்கெல்லாம் முதுகலை கல்வியெல்லாம் இல்லை திருநெல்வேலியில். அதனால நான் சென்னைக்கு வந்து பிரசிடென்சி கல்லூரியில் எம்எஸ்சி பாட்னிக்கு நான் சேர்ந்தேன். அதை இப்போ நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா 1962னா யோசிச்சு பாருங்க, 60 வருஷத்துக்கு முன்னால் எப்படி எங்கள் அம்மா வந்து கட்டாயம் நம்ம பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினச்சாங்களோ, அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் 2 வருஷம் நான் படித்தேன். அதுக்கப்புறம் உடனே எனக்கு வேலை கிடச்சிது. இப்போ வந்து அப்ளிகேஷன்லாம் போடுறாங்க. நான் எந்த அப்ளிகேஷன் போடலை. எங்கள் வீட்டு பக்கமே ஒரு பெண்கள் கல்லூரி இருந்தது, சாரா டக்கர். அவங்க உடனே என்னை வந்து லெக்சரராக எடுத்துட்டாங்க. எனக்கு இன்னும் நினச்சா கூட சிரிப்பாக வருது. எப்படின்னா, அது வந்து 1962 ஜென்ரல் எலெக்ஷன் வந்தது. அதனால என்னுடைய ரிசல்ட்டே செப்டம்பரில் தான் வந்தது. ஆனால் நான் ரிசல்ட் வராமலே ஜூன், ஜூலைலாம் சம்பளம் வாங்கிட்டேன். அதனால் நான் பயந்துட்டு இருந்தேன், ஐயோ ரிசல்ட் எப்படி வரப்போகுதோன்னு. அப்போ வந்து இந்த முதுகலையெல்லாம் பெண்கள் அவ்வளோவா படிக்கலை. ஆனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு உடனே அந்த கல்லூரியில் வேலை கொடுத்ததும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. எனக்கு வந்து படித்து வேலை பார்க்கணுங்கிறதுக்காக என்னை படிக்க வைக்கல. படிப்பில் என்னுடைய ஆர்வத்தில் தான் பண்ணாங்க. ஏன்னா என்னுடைய 2 சகோதரிகளும் 19 வயசில் பிஎஸ்சி முடித்து அடுத்த நாளே கல்யாணம் வச்சுட்டாங்க. ஆனால் நான் திட்டவட்டமாக சொல்லிட்டேன் நான் படிப்பேன்னு சொல்லி. அதனால் என்னுடைய லைஃப் வந்து கல்வி வந்து நம்மளை எப்படி மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம்.